ஹாய், குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா புலாவ் பீன் தீவு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அங்கே போகிறோம். எப்படி போகிறோம்னா பஸ்ஸில் தான் போகிறோம். பட் நான் வந்து இப்போ மெட்ரோ சைடு போயிட்டுருக்கேன். ஏன் மெட்ரோ சைடு போகிறேன்னா பசிக்குது. போயிட்டு ஆரஞ்சு ஜூஸ் நேற்று சொன்னாங்களே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு பெங்களூர் இங்கேருந்து. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க வெண்டிங் மிஷின் வந்து ஆரஞ்சு ஜூஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எங்கேயுமே நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இங்கே ஆக்சுவலாக எங்கள் மெட்ரோலேயே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு கார்டு வேணும் போல். நம்மக்கிட்ட கார்டு இல்லை. அவங்க நேற்று சொன்னாங்க ஃப்ரெஷ்ஷாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளுங்களேன் அப்படின்னாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். ஆமாம், நான் வந்த அன்றைக்கே கொடுத்துருக்கணும், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. ஸோ அந்த கார்டை வச்சு தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஆக்சுவலாக ஒரு $1 போட்டிருக்காங்க. $1 என்னன்னு தெரியல உண்மையாகவே. பட் $1 இருக்குது. நீ ஒரு டாலர் போட்டு பார்ப்போம் வருதான்னு. வரலன்னா அவரோட கார்டு யூஸ் பண்ணிட்டு போவோம் வேண்டியதான். ஓகே, கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு வெண்டிங் மிஷினில் செக் பண்ணி பார்ப்போம். இதர் காயின் அக்செப்ட் பண்ணிக்கலாம். $1 இருந்தால் கம்மி. மிஷின் இது கார்டு வச்சு போட்டோன்னா $2 நினைக்கிறேன். இதில் $1 தான் நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னேன். பட் அவர் என்ன சொன்னார்னா $1 கண்டிப்பாக இருக்காது, $2 தான் இருக்கும். நானா மிஷின் வந்து $1 போட்டுருக்கேன். ஒரு சின்ன டப்பாவாக இருக்குமா என்னன்னு தெரியலையே. செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ண போகிறோம். ஓனா பார்த்தீங்களா, இதான் இந்த ஆரஞ்சு ஜூஸ் வெண்டிங் மிஷினு. $2 போட்டாலும் போல. ஏன் அப்படின்னா $1 போட்டேன், எடுத்துக்கல. இன்னொரு $1 போட்டதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ $1 போட்டேன். ஸோ வாங்கியாச்சு. இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு பிடிக்க வேண்டியதான். இப்போ வந்து 59 பஸ்ஸை பிடிக்கணும். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் அதுவே 1 hour ஓட்டுறாங்க இவங்க. இங்கே ஆக்சுவலாக டிராஃபிக்லாம் கிடையாதுங்க. காலைல டிராஃபிக் இருக்கும் போல. நம்ம கிளம்புறது லேட் இல்லை. இது பாருங்க, இவர் வந்து தமிழ், நம்ம லால்குடி. அவர் பார்த்தாலே அன்னைக்கு பேசினாரு. லால்குடி அவரு. அதான் வேலைக்கு போறாரு போல, கைகாசு போறாப்ல. டிராஃபிக் வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருக்கும் போல. நான் போற டைம்ல டிராஃபிக் இருக்க மாட்டேங்குது. பட் சிக்னல்ஸ் நிறைய இருக்கு. எல்லா ஸ்டாப்பிங் நின்று போறாங்களா, அதனாலே வந்து லேட் ஆகுது. மற்றபடிலாம் டிராஃபிக்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. எப்பயாவது ஆகும் போல, ஆகாமலே இருக்கும். இதுவும் ஊர் தானே. இது மட்டும் என்ன சொர்க்கமா? என்ன சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஏடா இப்படியும் பேசுறேன் அப்படியும் பேசுறான்னு நினைக்காதீங்க, இருக்கிறத சொல்றேன். ஆனா இங்க வெயில் ரொம்ப ஓவருங்க. அப்பா, இதுவே என்னால முடியல. துபாய் எல்லாம் போனா எப்படி சர்வை பண்றாங்கன்னு தெரியலப்பா. ரொம்ப ஓவரா இருக்குது. ஆனா இதான் அந்த ஜூஸ். இது ஆக்சுவலா 4 ஆரஞ்சு பழம். தண்ணி கிடையாது, சுகர் கிடையாது, எதுவுமே மிக்சிங் கிடையாது. அப்படியே 4 ஆரஞ்சு பழம் முழுசா. $2. சில இடத்துல வந்து $3 போடுறாங்க. லொக்கேஷன் பொறுத்து காசு வந்து டிஃபர் ஆகுதுங்க. என்ன சொல்றது, இப்போ நார்மல் ஏரியா வந்து $2, கொஞ்சம் மாலு இல்ல வேற எங்கேயாவது கொஞ்சம் நல்ல சிட்டியா இருந்ததுன்னா $3 அந்த மாதிரி. அப்படி இருக்குது ரேட்டு. கோல்டு இருக்குது, ஃபீவர் இருக்குது, இருந்தாலும் விட்டுறது இல்லை. எல்லாத்தையும் பிடிக்கணும், அனுபவிக்கணும். அதனால நீங்களும் சாப்பிட்டு ஜாலியா இருங்க. நான் போய் பஸ்ஸை பிடிக்கிறேன்ப்பா. வந்து அங்க தெரிய பாருங்க ஒரு பஸ் ஸ்டாப்பு, அந்த இடத்துல அங்க போறோம். இப்ப அங்க போய் தான் பஸ் பிடிக்கணும். போட்டாங்க, சிக்னல் போட்டாங்க. ஓகே, ரொம்ப நேரமா கையை வச்சுட்டே இருக்கேன். குடிச்சு முடிச்சிட்டேன். எங்கேயுமே டஸ்ட்பினை காணோம். இப்பதான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், அதுவும் பஸ் ஸ்டாப் பக்கத்துல. அங்க போய் தான் போடணும். இப்ப பாருங்க, நீங்க எங்க பாத்தீங்கன்னா தரையே தெரியாது, எல்லாம் புல்லு தான். ரோடு இருக்கும், அதை விட்டா புல்லு இருக்கும், இல்லைன்னா இதா இருக்கும். மண்ணே பார்க்க முடியலன்னு வச்சுங்க. ஒண்ணு ரோடு இல்ல சிமெண்ட், அப்படி இல்லைன்னா புல்வெளி தான். இப்போ ஒரு பஸ் வந்துருக்கு. நம்ம பஸ் வந்து 59 மாடி பஸ்ஸா வந்ததுன்னா ஓகே. 69 வருது. இவருக்கு நடுவில் ஒருத்தன் நிற்கிறான், அவன் என்ன பஸ்ன்னு தெரியல. ஓகே, வேற பஸ்ஸு 69 168. செக் பண்ணுவோமா பஸ் என்ன கதைன்னு.
இங்க பாருங்க 59 ஷாங்கி வில்லேஜ். இங்கே தான் போகிறோம் நம்ம. ஓகே, ஷாங்கி வில்லேஜ் போகிறோம் இப்போ. ஓகே, கரெக்டு தான். ஆஹா, பஸ்ஸை விட்டோன்னா பார்க்க வர முடியாது. இன்னும் வரல. கரெக்டு. ஓகே மக்களே, இந்த 15 பஸ்ஸை பிடிச்சாச்சு. கரெக்டாக இப்போ ஷாங்கி வில்லேஜ் தான். நல்ல டபுள் டெக்கர் பஸ் இருந்துச்சு. மேலே ஏறி மேலே ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துச்சு நித்தி மாதிரியே. அந்த ட்ரெயின் போகலாம் வண்டி இங்கே இப்போ தங்கி இருக்குல்ல, நாங்கள் ஒரே ரோட்டில் மாறி அங்கேயே வர போட முடியாது. ரோட்டில் மாறிடுச்சு. பாருங்க, ஷாங்கி வில்லேஜ் ஃபெரி டெர்மினல். இப்போ நம்ம போயிட்டு ஒரு ஃபெரியை பிடிக்க போகிறோம். ஸ்மால் போட்டு அதை பிடிச்சி தான் அந்த தீவுக்குள்ளே போகணும் போல. ஸோ இந்த டிரைவர் வந்து தமிழ் டிரைவர் போலங்க. இவர் இந்த அண்ணன் இவர் வந்து கேட்டானே ரூட் சொல்லிட்டாப்புல. இப்படி போயிட்டு இது வந்து பஸ் ஸ்டாண்டு, ஷாங்கி வில்லேஜோட பஸ் ஸ்டாண்டு போல. சும்மா சின்னது தான், நம்ம ஊர் மாதிரி ரொம்ப பஸ் கிடையாது. அங்கங்கே ஒரு எண்ட் பாயிண்ட்லேயே வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சின்னதாக. இங்கே பாருங்க. ஸோ இதுதான் அதோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ பெரிய போகணுன்னா இப்படி தான் போகணும்னு சொன்னாப்புல, அவரே சொன்னாப்புல. டிரைவர் கூட தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்க. ப்ரைவேட் பஸ் தான் போல ஃபுல்லாக இங்கே. ஸோ அதில் யாரும் ஒர்க் பண்ணுவாங்க போல. இங்கே பாருங்க, ஷாங்கி பாயிண்ட் ஃபெரி டெர்மினல். ஓகே, இன்னும் இப்போவே மழை பெய்யுது. இது எப்படி போகிறேன்னு தெரியலையே. போட்டுருக்காங்க. ஸோ போவோம். இது வேற என்ன பிரச்சனைனா ரோட்ல நடக்கக்கூடாது. பாருங்க, வந்தாச்சு ஃபெரி டெர்மினல். இதுதான் ஷாங்கி பாயிண்ட் ஃபெரி டெர்மினல். போயிட்டு கேட்போம் எப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. மழை வேற ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன ஒன்று வேற தெரியல. ஓகே, வெயிட். வந்தாச்சுங்க. இதுதான் இந்த ஃபெரி டெர்மினல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் தான் விளாட போகலாம். இங்கே ஒருத்தரை இப்போ பார்த்தேன். அவர் யாருன்னா ஹரியானாக்கார். பார்த்தோன்னே கேட்குறாரு, இந்தியாவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. எங்கன்னு கேட்டார். தமிழ்நாடுன்னா அவர் ஹரியானாவா, இங்கே வேலை செய்கிறாரு ஆக்சுவலாக. அவரை ஹிந்தி தெரியாதா அப்படின்னாரு. தெரியாதுப்பா அப்படின்ட்டு. அப்புறம் அவரும் சொன்னாப்புல, இந்த மாதிரி காசு தான் வாங்குவாங்க, ஸ்வைப்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ போகிறதுக்கு $4, வரதுக்கு $4. வெயிட் பண்ணுறாங்க. ஸோ 12 பேரா அனுப்புவாங்களாம். சூப்பராக இருப்பாங்க. அவர் தான் அவர் ஹரியானாக்காரு. அவரு ஹிந்தி தெரியாதுங்க. ஐ டோன்ட் நோ ஹிந்தின்னு. அவர் வந்து ஐ டோன்ட் லைக் ஹிந்தின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. ஒய் யூ டோன்ட் லைக் ஹிந்தி? ஏய் என்ன சொல்றது, ஐ டோன்ட் நோ ஹிந்தியா அப்படின்னு. ஓ ஓகே ஓகே, அப்பா நல்ல காலம் இங்கேயும் மறைச்சு விளாட ஆரம்பிச்சிருப்பான். இல்லாட்டினா எங்க போனாலும் இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க வழக்கன்ஸு. ஓகே, நல்லா தான் பேசினாப்புல, காதல் தப்பா வாங்கிட்டான் போல. ஓகே, மழை ஆரம்பிச்சிருச்சிங்க. யாரும் தெரியல. ஓகே, நிமிஷம் காசு கேட்குறாங்க, கொடுத்துட்டாங்க.
காசு கட்டியாச்சு. இப்போ காசு கொடுத்தாச்சு. இப்போ பெரிய ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எவ்வளோ தூரம் தெரியல. மொத்தம் 12 பேர் போல உள்ளார. அங்க ரெண்டாவது ஒரு லேடி இருக்காங்களே ஃபாரினர், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க தெரியாம கேட்டு தான் வந்தாங்களா என்னன்னு தெரியல. காசு மட்டும்தான் கொடுத்து உள்ளார போக முடியும், அவங்களால போக முடியல. அவங்களால காசு கேட்டாரு இவரு பெரிய ஓட்டுறவர். இல்லை எனக்கு தெரியல, எனக்கு கேட்டு தான் உள்ளார வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கையில காசு இல்லை, வேற ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் கொடுத்துட்டேன். பேபால் இருக்கான்னு கேட்டாங்க. பேபால் இருந்தா நான் தான் வாங்கிருப்பேன். எனக்கு இல்லைங்க பேபால்லாம் கிடையாது. சரி சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி டைம்ல யாராவது ஏதாவது கேட்டாங்க உதவி பண்ணோம். ஏன்னா மற்றவங்க கேட்டாங்க யாரும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நம்மளும் உதவி பண்ணலாம் அப்படி. அப்புறம் திரும்ப அவங்க இதுக்காக வெளில போனோம், கஷ்டம் இல்லை. ஓகே.